ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ F31 5G F31 சீரிஸ் வந்து ஃபைனலா வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. F31, 31 Pro, 31 Pro Plus மொத்தம் 3 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி ஒன் பை ஒன்னா ஒரு ரிவ்யூவா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஓப்போ F31 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த F31 அன்பாக்சிங் நம்ம சேனல்ல வந்து தனியா போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன ஸ்பெக் இருக்கு, என்ன ரேட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன ஆஃபர் இருக்கு, கண்டிப்பா அதை வாங்கலாமா வேண்டாமா, அப்கிரேடா இல்ல டவுன் கிரேடா அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ F31 5G ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து பார்த்தோம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா அந்த போன்ல வந்து 185 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்ல இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP66, 68, 69 3 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது. நீங்க காஃபியை ஊத்திக்கலாம். அந்த மாதிரி வந்து ஏதாவது டஸ்ட் ஆனாலும் காஃபியை ஊத்தினாலும் எது டேமேஜ் ஆகாது, டிஸ்பிளேக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாது. டூரபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி சொல்லி தான் அந்த ஓப்போ F31 சீரிஸே கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு இந்த போன் வந்து கண்டிப்பா வாங்கலாம். கீழே போட்டீங்கன்னா எந்த டேமேஜுமே ஆகாது. அது மாதிரி வாட்டர் பட்டாலும் சரி, காஃபி ஊத்தினாலும் சரி, டீ ஊத்தினாலும் சரி, எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஒரு பக்கா போனா வந்து கொண்டு வந்திருக்காங்க டூரபிலிட்டிக்காண்டி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2376 இன்ட்டு 1080 ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த பட்ஜெட்டுக்கு 23,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஏஐ லிங்க் பூஸ்ட் வந்து 3.0 சீம்லெஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போனை கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல வந்து அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேற என்ன ஹைலைட்னா 7000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. லார்ஜர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 7000 பேட்டரிங்க இருக்கனால 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த பேட்டரியில எந்த இஷ்யூ வராது. 5 இயர்ஸ்க்கு வந்து சேஃப்டியா இருக்கும் பேட்டரி, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 80 வாட்ஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி ஃபுல் HD+ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே நல்ல குவாலிட்டி தான். AMOLED டிஸ்பிளே நல்ல குவாலிட்டி தான். பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1400 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பிரைட்னஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுல வேப்பர் சாம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அந்த போனோட என்ன சொல்லியிருக்காங்க, 4300 mm² வந்து வேப்பர் சாம்பர் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் கூலிங் வேப்பர் சாம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அதுல 292% வந்து கூலிங் வேப்பர் சாம்பர் வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 298% வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வேப்பர் சாம்பர் இன்க்ரீஸ் அதிகம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஓவரா வந்து வார்ம் ஆகாது. போன சீரீஸோட இந்த சீரீஸ் வந்து லைட் வார்ம் தான் இருக்கும். அதோட கூலிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 கலர் வைஸோட வருது. 2 வருஷம் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்க சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Mali G57 MC2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த போனு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் ஏன் கொடுப்பாங்கன்னா, கீழே நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜ் ஆகாது. கீழே டப்புன்னு போன் வந்து கீழே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, போன் எந்த டேமேஜ் ஆகாட்டி மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நார்மல் டிராப் டெஸ்ட்ல. அந்த சர்டிஃபிகேட் இதுல கொடுத்துருக்காங்க. சிப் செட்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 மொபைல் பிளாட்ஃபார்ம் சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. 6nmல உங்களுக்கு வந்து ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்கன்னா அதுலயும் MediaTek Dimensity தான். ப்ரோ பிளஸ் வாங்கினா மட்டும் தான் ஸ்னாப் டிராகன் வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த சீரிஸ்ல. F31 சீரிஸ்ல இப்போ பார்த்துட்டு இருக்க ரிவ்யூ வந்து F31. அதனால வந்து MediaTek Dimensity 6300 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிப் செட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோனி சென்சாரோட 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மெகாபிக்சல் வந்து 2 மெகாபிக்சல்ல வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த போன் வந்து நீங்க வாங்குற மாதிரினா 31 Pro Plus வாங்க ட்ரை பண்ணுங்க. 31ல வந்து கேமரா ஸ்பெக்லாம் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. இந்த ப்ரோவும் ப்ரோ பிளஸை கம்பேர் பண்ணும்போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரோ பிளஸ் தான் நல்லா இருக்கும். இது வந்து நார்மல் வேரியன்ட் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB Type-C கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் தான். போன டைம் லான்ச் பண்ண மாதிரி போன டைம் வந்து F29 பார்த்துருப்போம். இப்போ 31 பார்த்துட்டு இருக்கோமா. 8 128 வந்து 23,000 ரூபாய். போன வருஷம் இதே ரேட்ல தான் பிரைஸ்ல லான்ச் பண்ணாங்க.
அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 256 ஸ்டோரேஜ் வேணும்னா உங்களுக்கு 25,000 ரூபா. மொத்தம் ரெண்டு வேரியன்ட் தான். அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளேலே கொடுக்குறாங்க. அது நல்லாவே லாக் ரிமூவ் பண்ணுது. இதான் ஸ்பெக் ஓப்போ F31 சரிங்களா. 31 இதை வந்து கார்டு ஆஃபர் ஒரு 2,000 இருக்கும். நீங்க வந்து 23,000 போனா 21,000 வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த போன் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். கீழே நிறைய டைம் நம்ம போடுவோம், அதனால வந்து டிஸ்பிளே மாத்துவீங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தண்ணியில போடுவோம், அது மாதிரி மழையில நனைகிறது, இந்த மாதிரி வந்து சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்காண்டி கண்டிப்பா அந்த எஃப் சீரிஸை வந்து வாங்குவாங்க. ஏன்னா சேஃப்டிக்காண்டி தான் வந்து ஓப்போல எஃப் சீரிஸ் வந்து டூரபிலிட்டிக்காண்டியே வந்து ஹைலைட் பண்ணி போடுவாங்க. பேட்டரியும் ஹைலைட் பண்ணியே போடுவாங்க. கேமரா வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும், சிப் செட்டும் ஓரளவுக்கு தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்பெக்லாம் ஓகேன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆனா டூரபிலிட்டிக்காண்டி கண்டிப்பா வாங்கலாம். கீழே போட்டாலும் உடைய மாட்டேங்குது, தண்ணிக்குள்ள போட்டும் வீடியோ எடுக்கலாம். நீங்க எதை காஃபி டீ எது வேணாலும் ஊத்தி பார்த்தாலும் போன் எந்த டேமேஜ் ஆகாது. இந்த அளவுக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காண்டி ஒரு போனை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஓப்போ F31 கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த சேனல்ல அன்பாக்சிங் வீடியோ நான் தனியா போட்டிருப்பேன். அன்பாக்சிங் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நான் இப்போ பேக் சைடு வந்து உங்களுக்கு இமேஜ் ட்ரெய்லர்லாம் போடுவேன். அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்பெக்கும் இந்த போனோட டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு 2-3 கலர் ஆப்ஷன் இருக்கு அவைலபிளா. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ கண்டிப்பா அந்த கலர் வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.